அடவா ஆடம் குக்கமக்கா கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுத அதை தவிர உனக்கு என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துட்டு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றா ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வானாயே. அக்கா என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. திப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்க. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போவனும் ஒத்திக்கிட்டேன். கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் வரத்துல ஓட்டலாம்ல, மனுஷன் போறதுக்கு வழி இல்லாம இப்படி மெதுவா ஓட்டுறீங்க. ஏன்னா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்குது, மூர்க்கனா போறதுக்கு மூலமா தான் போ. சேஃப்டி விடு. இந்த லொல்லுக்கு தேப்பட்டி ஒண்ணுதான் குறைச்சல். வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. இது பெரிய மாருதி கார்ல போறான் என்ன? ஓ ஓ சிகரெட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்கன்னு அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா? என்ற உடம்ப கூப்புன்னு பத்திக்கிச்சு. அது என்ன கதவை கூட தாப்பா போடாம தூங்குற? அப்படி என்ன ஆசைது? எங்க உங்க அப்பன் பக்கத்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. விக்கிரக மாதிரி ஒன்ன வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில் உங்க அப்பா மணியாடு போயிட்டானாக்கா. சரி சத்தியா நீங்க குடுக்கற மாத்திரை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கர்மத்தை குடிச்சிட்டு தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறது நிறுத்துங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்கு காலம் கெட்டு கிடக்குது. இன்னைக்கு கனமா வீடு குருக்கள் வீட்டுல இல்லாத நேரத்துல செல்லப்புற வந்துட்டு போறாரு. வாங்க பாப்போம். வாங்க. காயத்ரி காயத்ரி கதவை தர. காயத்ரி 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 அந்த பொண்ணு தூக்கில தொங்க போகுது. வேண்டாம் கதவை ஓட. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டும் மரியாதை பேசிட்டு இருக்காரு. முதல்ல எஞ்சி நின்று பேச சொல்லுங்க. சும்மா காலுன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செலவரை எழுந்து நிக்கல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு வலி கண்டிருக்கோம். அப்படிதானே செலவரை? செல்லதுர குருக்கள் பொண்ணை கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது கொடுத்திருக்காங்க. நீ என்ன சொல்ற? யாரு இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யாரு பார்த்தா? நான் பார்த்தேன்.
டாக்டர் கூட நானும் தான் இருந்தேன். யோ, என்னையா சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. என்னங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லையா? அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டியை விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டியார சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க. என்னம்மா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கூட இல்ல கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுரை, பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராசுல நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு பீடியும் களியும் தான். உட்காருங்கய்யா. டாக்டர் அம்மா கொடுத்த பிராதப்படி இப்ப வகத்துல தாலி கட்டிட்டேன். இப்ப இவன் பொண்டாட்டி வாடி என் பொண்டாட்டி. ஏய்யா, இதுக்கு முன்னால இவன் முறப்பையனோட ஊரை சுத்தினால அதுக்கு இப்ப என்னங்கிற? இவளுக்கும் இவன் முறப்பையனுக்கும் கள்ளத்தொடர் இருந்ததுன்னு சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எவன்டா எதிர்பாராது தர்றது? எம்மாடி, வீட்டுல போய் சௌகரியமா உட்காந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையன் என்ன புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட்டு இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசம் விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணும் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க. அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர்
மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுட்டியாடா. இந்த வர்றா உங்க அக்காவை பார்க்கணும் ஆட்டுக்குட்டியை பார்க்கணும் நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பரை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பார்க்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா கை இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. என்னண்ணே இங்க வா. என்னங்கண்ணே? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி வர சொன்னாங்களாம். அவன் வாங்கி வந்திருக்கான். நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு எட்டி டாக்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் குடுற. அட பாத்து பத்திரமா போயிட. டேய் நீ ஏன்டா தும்புற? பணியில படுத்துனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. டேய் குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கேடா. சளி மருந்து எடுத்து கூடா குடிக்கிட்டோம். ஐயோ வேணாமுங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மாக்கிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குழந்தை, குடி குழந்தை குடி. சும்மா சரி, பிரியமா கொடுக்குறீங்க குடி. கொமட்டுற மாதிரி இருக்குங்க. டேய் இருமல் மருந்துனா இனிக்கோடா செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு கட கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட. ஓராயிரம் பார்வையிலே ஈராயிரம் பார்வையில் அஞ்சு பட்டுப்புள்ள என்ன பாக்குற? ஊருக்கெல்லாம் பாடுற, உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற. டாக்டர்மா, நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்தெல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலைங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசனங்க கொடுத்தாரு. நீங்க கூட கேட்டீங்களாமே, உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல, சாராயம். உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. கொடுத்தாரு. நான் எங்கேயாவது போறேன் டாக்டர்மா, நான் எங்கேயாவது போறேன். எனக்கு யாரு இருக்காங்க நல்லது கிடையாது சொல்ல. இல்ல ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. குழந்தை இது பாரு, இது பாருமா, நான் சொல்றது கேளு. சத்தியமா தெரியாது. அழாத, உனக்கு ஒண்ணு இல்ல. வா, நான் சொல்றது கேளு. ஓடுறா, ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம போய் சொல்லுடா. அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான்டா இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்பா.